Ramadan Day 16 early morning 4:18 AM. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துக்கு. Day 16 சகரைக்கெல்லாம் சொல்லி நம்ம பள்ளியாசல் வந்துட்டோங்க. மார்னிங் 4:30 AM. இன்னைக்கு சகர் சாப்பாடு வந்து நல்லா தாங்க கவனிச்சாங்க. குடிக்கிற வாட்டருக்கான தண்ணிலாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு சகர் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய்ச்சோறு பீஃப் கிரேவி தாங்க. சாப்பிட்டு பார்த்தீங்க அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் 5:20 AM. ஓகே நம்ம Day 16 நோம்பு நியத்து வைக்கலாம் சொல்லி பிஜிக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு வந்து 2 லிட்டர் வாட்டர் தண்ணி வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு நோம்பு நியத்து வச்சாச்சுங்க. Day 16க்கு வந்து ஒரு சின்ன சூறா ஓத போகிறோங்க, கேளுங்க. لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. My Lord, grant me from yourself a good offspring. Indeed, you are the hearer of supplication. Day 16 வந்து அந்த பையன் தொழுவ வீடியோ காமிக்கணும்னு சொன்னாங்க. நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த பையன் தொழுவ ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்னன்னா அப்பப்போ பயத்தில் வந்து கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம வந்து தப்பாக தொழுகிறோமா அப்படின்ட்டு. இது இயல்பு தாங்க. நம்மளும் சின்ன வயசில் வந்து நம்ம கரெக்டாக தொழுகிறோமான்றதை பார்க்க அப்பப்போ தெரியாமல் கண்ணை திறந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி தொழுகிறான்றதை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சுங்க. Day 15 இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம இஸ்லாம்பூர் பள்ளியாசை தாங்க போக போகிறோம். வாங்க இங்கே போகலாம். இஸ்லாம்பூர் பொருளில் செம்ம டிராஃபிக் அண்ட் கூட்டமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ நம்ம வந்து பள்ளியாசல் வந்து ரீச் பண்ணிட்டோம். பள்ளியாசல் வந்து அழகாக நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு. போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜமீன் மசீத் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு போட்டிருந்தாங்க. பள்ளியாசலோட பேர் அதான் போல். ஓகேன்னு சொல்லி நம்ம பள்ளியாசலுக்குள்ள வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்டீஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருமே வந்து பிரியாணி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இஃப்தாருக்கு கொடுக்கறதுக்கு போல். ஓகே நம்ம உதவு முடிச்சுட்டு வந்து இங்கிட்டு பார்க்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் வந்து எல்லாமே வந்து இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சப்பாத்தி, அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட்டு, பேரிச்சம்பழம் எல்லாமே வந்து ஒரு பாய் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். வாழைப்பழத்துலேருந்து எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்க தனியாக வாங்கிட்டு வந்து ஃப்ரூட் சாலட்டு, சப்பாத்தி, சமோசா எல்லாமே தனியாக கொடுத்தாங்க. தண்ணி கேனும் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. ஓகே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நம்ம இஃப்தார் அங்கேயே தொடர்ந்து முடிச்சிட்டோங்க. ஈவினிங் 6:45 PM. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு மகரிப் தொழுகை வந்து இஸ்லாம்பூரில் தொழுது முடிச்சாச்சுங்க. தொழுது முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க செம பசியாக இருந்துச்சுங்க. ஓகே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே வர மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தவாவில் வந்து பீஃப் கிரேவி வந்து அப்படியே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பன்னில் வந்து அப்படியே அதை வந்து ஸ்டஃப் பண்ணி மேலே வந்து பட்டர்லாம் போட்டு அப்படியே மொத்தமாக வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சுங்க. சரின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்ற ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்க்கும் போது வந்து எனக்கு பர்கர் நாவல் தாங்க வருது. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஃபு, அப்புறம் வந்து கார்னு, அப்புறம் வந்து பட்டர் எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி வாயில் வச்சுங்க. செம்ம சூடுங்க, வாயில் வைக்க முடியல எப்படியோ. ஆனால் ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் நாச்சாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து என்றைக்குமே வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. அப்படி சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து அந்த வச்சிருக்க அந்த ஸ்டஃபிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. 40 ரூபிக்கு வந்து இந்த டிஷ் வச்சுருக்காங்க. Day 16 இஃப்தார் தாங்க அதுக்கப்புறம் வாங்க பள்ளியாசல் போகலாம். முருகேஷ் பாலையில் இஃப்தாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமோசா, அப்புறம் ஃப்ரூட் சாலட்டு, சப்பாத்திலாம் வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த இஃப்தாரை சாப்பிட்டுட்டு மகரிப் தொழுகை பள்ளியாசல் தொழுதுட்டோங்க. பாய். ஃபாஸ்டிங் அண்ட் ஃபுட் லாக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.